தமிழ்நாட்டுல ரெய்டு நடக்கிறது என்ன புதுசா? எப்போ நம்ம வீட்டுல ரெய்டு நடக்குமோ அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஆளும் கட்சியில் இருக்கிற ஆட்சியில் இருக்கிற பல பேர் கதி கலங்கி போய் வீடுகள்ல இருக்கிற பல விஷயங்களை மாத்தி வச்சிட்டு இருக்காங்கலாம் சொல்லி அப்பப்ப செய்திகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆளுங்கட்சி, அதாவது மத்தியில் ஆள்ற பாஜகவுக்கு தமிழகத்துல வந்து நாங்க வசூல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து தமிழகத்துல இருக்கிற பாஜக இருக்கிற சிலரே வந்து மத்தியில் இருக்கிற பாஜகவுக்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்காங்கன்னா கூட சமீபத்துல கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில ப. சிதம்பரம் வீட்டுல தற்போதைக்கு ரெய்டு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்திருக்குதுங்க வெளில. அதாவது முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், அவரோட மகன் கார்த்திக் சிதம்பரம், இவங்க வீடுகள்ல வந்து நுங்கம்பாக்கத்துல இப்போதைக்கு ரெய்டு போயிட்டு இருக்கு. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேடி இவங்க வந்திருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க. காலையில 6 மணிக்கு வழக்கம் போல டான் ஆஜராய் கச்சேரி ஆரம்பிச்சிருக்காங்களாமா. காங்கிரஸ் சைட்ல வந்து யாரையுமே இது வரைக்கும் பாஜக உழுக்குனதா தெரியவே கிடையாதுங்க. ஆனா இப்போதைக்கு எதுக்காக ப. சிதம்பரம் வீட்டுல கை வச்சிருக்காங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் 10 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போது நிதியமைச்சராக இருந்தவர் ப. சிதம்பரம் அவர்கள். மிக முக்கியமான டீல்ஸ் எல்லாத்திலயுமே அவரோட பேர் வந்து அடிபட்டுச்சு. 2G அலைக்கற்றை ஏலத்திலேயே அவரோட பேர் அடிபட்டுச்சு. அதுக்கப்புறம் மிக முக்கியமான அந்த ஏர்செல் வந்து சன் நெட்வொர்க்கு விற்பனை செய்யும் போது அதுலயுமே அவரோட பேர் வந்து அடிபட்டுச்சு. ஸோ இப்போ எந்த விதமான டாக்குமெண்ட்ஸை தேடி இவங்க வந்திருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா இந்த டாக்குமெண்ட்ஸ் இவர் வீட்டில் இருக்கும் அப்படின்றது? எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்க போகுது? புதுசா பல விஷயங்கள் கிடைக்கலாம். ஏன்னா கார்த்திக் சிதம்பரம் மேல வந்து பணத்தை வந்து ஒரு மாற்ற முயற்சி பண்ணாருன்னு சொல்லி ஒரு புகாரா சொல்லியிருந்தாங்க. சோ இப்போ அது ரிகார்டிங்கான டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குமா? எதுவுமே தற்போதைக்கு தெரியாத ஒரு வண்ணம் இருக்கு. இது மட்டும் இல்லாம எதனால திடீர்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கிற ப. சிதம்பரத்தோட வீட்டுல வந்து ரெய்டுன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும் போது சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல கோட் பண்ண முடியுங்க. அதாவது தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் இருக்கார் இல்லையா, அவர் மேல வந்து பயங்கரமான அதிருப்தி இருக்கு. அவரை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது பேசாம ப. சிதம்பரம் அவர்களே தமிழகத்துல வந்து காங்கிரஸ் தலைவரா உட்கார வைக்கலாமே, அப்ப நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குமேன்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. அதுக்கு ப. சிதம்பரம் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரு 2 மாசம் போகட்டும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து நீங்க செயல் தலைவரா இருக்கலாமேன்னு சொல்லி கேட்கும்போது இல்ல வேண்டாம், ஜனாதிபதி தேர்தல் முடியட்டும் சொல்லி ஒவ்வொரு தரமும் ப. சிதம்பரம் அவர்கள் ஒத்தி வச்சுட்டே வந்திருக்காரு. மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால கூட ஒத்தி வச்சுட்டு வந்தாரான்னு தெரியல. எது எப்படியா இருந்தாலும் தற்போதைக்கு அவர் வீட்டுல ரெய்டுன்னு சொல்லியிருக்காங்க. சாயங்காலம் ரெய்டு முடிச்சு வெளில வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட் சிக்கி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுலயும் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் லீக் ஆகும். அந்த டாக்குமெண்ட் வச்சு ஒரு பெரிய பிரளயம் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். மேடம் இறந்த அந்த காலகட்டம் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை. அது அந்த அசாதாரண சூழ்நிலையை பற்றி எல்லாரும் பேசுகிற மாதிரி தான் வந்து சினிமாவில் இருக்கிறவங்களும் பேசியிருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு லாயர் கருத்து சொல்லலாம், டீச்சர் கருத்து சொல்லலாம், ஜேர்னலிஸ்ட் கருத்து சொல்லலாம், டாக்டர்ஸ் கருத்து சொல்லலாம், ஒரு ஆக்டர் கருத்து சொல்லக்கூடாதா?